நம் வீட்டு சமையல் அறைகளிலும் எதிரொலிக்க தொடங்கிய மேற்காசிய போர். கச்சா எண்ணெயை தொடர்ந்து சமையல் எரிவாயு சிலிண்டருக்கும் சிக்கல். சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக சென்னையில் உணவு தயாரிப்பை குறைத்த உணவகங்கள். மதுரை, கோவை உள்ளிட்ட பல்வேறு நகரங்களிலும் ஓட்டல்கள் மூடப்படும் அபாயம். சிலிண்டர் தட்டுப்பாட்டால் சென்னையில் உள்ள விடுதிகளில் இனி டீ, காஃபி கிடையாது. சப்பாத்தி, தோசை, குருமா, சாம்பார் இல்லை எனவும் விடுதி உரிமையாளர்கள் சங்கம் அறிவிப்பு. சென்னையில் மூடப்படும் எல்பிஜி கேஸ் நிலையங்கள். ஹோட்டல்கள் மூடப்படும் நிலையில் ஆட்டோ சேவையும் பாதிக்கப்படும் அபாயம். சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ள நிலையில் உயரதிகாரிகளுடன் முதல்வர் ஸ்டாலின் ஆலோசனை. சிலிண்டர் இருப்பு, விநியோகம் தொடர்பாக கேட்டறிந்தார். தமிழகத்தில் சிலிண்டர் தட்டுப்பாட்டு பிரச்சனையை தீர்க்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். முதல்வர் மு க ஸ்டாலினை சந்தித்து ஹோட்டல் உரிமையாளர்கள் வலியுறுத்தல். தற்போது நிலவுகின்ற கேஸ் தட்டுப்பாட்டை உடனடியாக முடிவுக்கு கொண்டு வர எஸ்மா ஆக்ட் என்று சொல்லக்கூடிய அத்தியாவசிய பொருட்கள் அடிப்படையில் உள்ள அந்த சட்டம் 1968 அதை அமல்படுத்தி உணவகங்களை எஸ்மா சட்டத்தின் கீழ் கொண்டு வந்து அதற்குரிய கேஸ் தட்டுப்பாட்டை தவிர்ப்பதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முதல்வர் அவரிடம் நாங்கள் கோரிக்கை வைத்திருக்கிறோம். முதல்வர் ஸ்டாலினுடன் தமிழ்நாடு வணிகர் சங்க பேரமைப்பு தலைவர் விக்ரமராஜா சந்திப்பு. சிலிண்டர் தட்டுப்பாட்டை விரைந்து சரி செய்ய கோரிக்கை. சிலிண்டர் தட்டுப்பாடு பிரச்சினை தொடர்பாக பிரதமர் மோடிக்கு முதல்வர் ஸ்டாலின் கடிதம். தமிழகத்தில் பொதுமக்களும் வணிக நிறுவனங்களும் பாதிக்கப்படாத வகையில் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தல். தமிழகத்தில் எரிவாயு சிலிண்டர்கள் கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். மத்திய அரசுக்கு அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி கோரிக்கை. உணவகங்கள் மூடப்பட்டால் மோசமான சமூக பொருளாதார விளைவுகள் ஏற்படும் என பாமக தலைவர் அன்புமணி அச்சம். சமையல் எரிவாயு தட்டுப்பாட்டை போக்க திமுக அரசிடம் என்ன திட்டம் உள்ளது என்றும் கேள்வி. கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு என்பது மிகப்பெரிய பொய். தாமே ஒரு சிலிண்டர் டீலர் தான் என நயினார் நாகேந்திரன் பதில். இது ஒரு பொய். இது முழுக்க முழுக்க முதலமைச்சர் சொன்ன பொய். 20 நாள் கழிச்சு தான் புக் பண்ண முடியும் சர்வர். இப்ப நீங்க இன்னைக்கு ஒரு சிலிண்டர் வந்துட்டு உடனே புக் பண்ணா உங்களுக்கு கிடைக்காது. சர்வர் சிஸ்டமே அப்படிதான். ஏன்னா நான் கேஸ் டீலர், அதனால நான் சொல்றேன். இருபது நாட்களுக்கு தேவையான சமையல் எரிவாயு சிலிண்டர் இருப்பு உள்ளது. தமிழ்நாடு அரசுக்கு எண்ணெய் நிறுவனங்கள் பதில். கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாட்டால் பெங்களூருவில் பெரும்பாலான ஹோட்டல்கள் மூடல். மும்பை, புதுச்சேரி உள்ளிட்ட நகரங்களிலும் ஹோட்டல்கள் மூடப்படும் அபாயம். உணவகங்கள் மற்றும் தொழில்துறையினருக்கான வணிக சிலிண்டர் தட்டுப்பாடு புகார்கள் குறித்தும் விநியோக சிக்கல்கள் குறித்தும் ஆராய 3 எண்ணெய் நிறுவனங்கள் கொண்ட குழுவை அமைத்தது பெட்ரோலிய அமைச்சகம். எரிபொருள் தட்டுப்பாடு பிரச்சனையை சமாளிக்க அத்தியாவசிய பொருட்கள் சட்டத்தை அமல்படுத்தியது மத்திய அரசு. சிலிண்டர்களை பதுக்கினால், கள்ளச்சந்தையில் விற்பனை செய்தால் கடும் நடவடிக்கை என எச்சரிக்கை. சமையல் எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாட்டு பிரச்சனையை மக்களவையில் எழுப்பிய எதிர்க்கட்சிகள். பிரதமர் நரேந்திர மோடி பதவி விலக வலியுறுத்தி முழக்கம்.
की डिबेट हो नहीं, आप क्यों परेशान हैं? चेयर को बोलने देंगे कि नहीं? बोलने देंगे नहीं? आखिर इस हाउस में नहीं इसके मैं आपको केवल பிரதமர் மோடியுடன் பெட்ரோலியம் அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி, வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் சந்திப்பு. சமையல் எரிவாயு தட்டுப்பாடு தீவிரமடையும் நிலையில் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து முக்கிய ஆலோசனை. கச்சா எண்ணெய் விலை $130 தாண்டாத வரை பெட்ரோல் டீசல் விலையை உயர்த்தக்கூடாது. எண்ணெய் நிறுவனங்களுக்கு மத்திய அரசு அறிவுறுத்தல். ஈரானுடனான போர் முடிவை நெருங்கி வருவதாக ட்ரம்ப் தெரிவித்ததன் எதிரொலி இந்தியா உள்ளிட்ட ஆசிய பங்குச் சந்தைகள் உயர்வு. கச்சா எண்ணெய் விலை குறைந்தது. ஈரான் பயங்கரவாத அரசின் எலும்பை முறித்து அங்கு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வருவோம். இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு எச்சரிக்கை. போர் எப்போது முடியும் என்பதை நாங்கள் தான் முடிவெடுப்போம். ட்ரம்பின் பேச்சிற்கு மறுப்பு தெரிவித்த ஈரானிய சிறப்பு படை. எங்கள் மீது தாக்குதல்கள் தொடர்ந்தால் 1 லிட்டர் கச்சா எண்ணெய் கூட வெளியேற அனுமதிக்க மாட்டோம். அமெரிக்கா இஸ்ரேலுக்கு ஈரான் மிரட்டல். போர் நீடித்தால் உலக அளவில் பேரழிவு தரும் விளைவுகள் ஏற்படும். உலகின் மிகப்பெரிய எண்ணெய் நிறுவனமான அராம்கோவின் தலைமை அதிகாரி எச்சரிக்கை. இலங்கையில் பெட்ரோல் டீசல் விலை லிட்டருக்கு $22 அதிகரிப்பு. பதுக்குதல், தேவைக்கு அதிகமாக வாங்குவதை கட்டுப்படுத்தும் வகையில் நடவடிக்கை என விளக்கம். தங்கம் விலை சவரனுக்கு நேற்று $800 குறைந்த நிலையில் இன்று $800 உயர்வு. சென்னையில் ஒரு சவரன் $1,20,400 விற்பனை. வெள்ளி விலை கிலோவுக்கு $10,000 அதிகரிப்பு. சென்னையில் 1 கிராம் வெள்ளி $300 விற்பனை. சபாநாயகர் ஓம் பிர்லாவை தகுதி நீக்க கோரும் மீதான தீர்மானத்தின் மீது மக்களவையில் காரசார விவாதம். அவையை வழிநடத்த பாஜக உறுப்பினர் ஜெகதாம்பிகா பால் நியமிக்கப்பட்டதை எதிர்த்து எதிர்க்கட்சிகள் அமளி. कृपया आप अपने अपने स्थान पर विराजें। इतना महत्वपूर्ण विषय, किसानों से जुड़े हुए, ग्रामीण पंचायत से जुड़े हुए सारे विषय मान्य. திருச்சியில் நாளை நடைபெறும் என்டிஏ பொதுக்கூட்டத்தில் பங்கேற்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. முழுவீச்சில் நடைபெறும் ஏற்பாடுகள். என்டிஏ கூட்டணி வலுப்பெறுவதால் திமுக அதிர்ச்சி அடைந்துள்ளது. திருச்சியில் நாளை நடக்கும் என்டிஏ பொதுக்கூட்டத்தில் பங்கேற்பதில் மகிழ்ச்சி அடைவதாக பிரதமர் மோடி பதிவு. சர்வதேச விமான நிலையமாக தரம் உயர்கிறது மதுரை விமான நிலையம். பிரதமர் மோடி நாளை தமிழகம் வரும் நிலையில் மத்திய அமைச்சரவை ஒப்புதல். சென்னை மெரினாவில் பள்ளி கல்வித்துறை சார்பில் கல்வி சிலை, கட்டணை தூரும் அறிவு சிலைகள் திறப்பு. சாதனை சரித்திரம் நுழையும் வெளியிட்டார் முதல்வர் ஸ்டாலின். திமுக மார்க்சிஸ்ட் தொகுதி பங்கீட்டில் இழுபறி. திமுக ஒதுக்க முன்வரும் தொகுதிகள் எண்ணிக்கை ஏற்புடையதாக இல்லை என பே. சண்முகம் பேட்டி. திமுக எம்பி டி.ஆர். பாலு மீது பாஜகவின் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவதூறு வழக்கு. தம் மீது ஊழல் புகாரை கூறியதால் வழக்கு தொடர்ந்துள்ளதாக விளக்கம்.